மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிச்சார் செல்வம் அவர்களே, ஒன்றிச்சார் பேரவை பொறுப்பாளர் கலையரசன் அவர்களே, மரியாதைக்கு எம்ரால் வெங்கடாச்சலம் அவர்களே, மேச்சேரி பேரவை கழக செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாலக்கல்வி மாவட்ட சார் சித்தன் அவர்களே, நாகை மாவட்ட சார் லலித சரவணன் அவர்களே மற்றும் மேடையை இயக்குகின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூராட்சியுடைய நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நடிகலந்த வணக்கத்தை தெரிவித்து நான் இதற்கு அடுத்த நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி, அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் இடையிலே மேச்சேரிக்கு முன்பகுதியிலே சாத்தப்பாடி அந்த பகுதியிலே ஒரு கொடியேற்று விழா, இந்த மல்லிக்குந்த ஊராட்சியிலே ஒரு கொடியேற்று விழா, இரண்டு நிகழ்ச்சியும் இந்த திருமண விழாவுக்கு வருகின்ற இந்த இடைப்பட்ட பகுதியிலே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே குறுகிய காலத்தில் இந்த ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். சில பேர் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 முறை மாநாடை தள்ளி 3வது மாநாடு, 2 முறை மாநாட்டுக்கு தேதி குறித்து நடத்த முடியாமல் 3வது முறை தேதி குறித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதுவும் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக இளைஞர் 2வது மாநில மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை சேலம் மாவட்டம். புரட்சி தலைவர் இருக்கின்ற காலத்திலும் அதிமுக கோட்டை, அம்மா இருக்கின்ற பொழுதும் அம்மாவுடைய கோட்டை, அம்மாவுக்கும் மறைவுக்கு பிறகு இருவரும் தலைவருடைய கோட்டை சேலம். இந்த கோட்டையில் எவராலும் நுழையவும் முடியாது, அதை நுழைந்தால் விரட்டை அடிக்கக்கூடிய சக்தி மக்களிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு மக்கள் சக்தி தான் மகேஷின் சக்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்முளச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் குடும்பம் கிடையாது, மக்கள் தான் குழந்தைகள், மக்கள் தான் வாரிசுகள். அவர்களுக்காக வாழ்ந்தார்கள். அவர்களுக்காக என்னென்ன திட்டங்களை தீட்ட முடியுமோ அதை தீட்டி தங்கள் ஆட்சி காலத்திலே ஏராளமான நன்மையை மக்களுக்கு செய்த காரணத்தால்தான் இருவரும் தலைவர்கள் மறைந்தாலும் இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். இன்றைக்கு ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழுகின்றான், இறக்கின்றான். இடப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன நன்மை செய்கின்றார்களோ அதுதான் மக்கள் மனதிலே நிலைத்து நிற்கும். அப்படி நம்முடைய இருவரும் தலைவர்கள் வாழ்ந்த காலத்திலே மக்களுக்காக வாழ்ந்தார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்தார்கள். அதனால்தான் அவர் மறைந்தாலும் இன்றைக்கு அவரை போற்றி புகழ்ந்து மனதார தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி. இன்றைக்கு இருக்கின்ற திமுக வீட்டு மக்களுக்காக ஏற்படுகின்ற கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் மக்கள் பயன்பெற்றார்கள். இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், எந்தெந்த வகையிலே ஊழல் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று நிலைதான் இன்றைய நிலை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் அற்புதமான சாலைகளை அமைத்துக் கொடுத்தோம். அருமையான பாலங்களை கட்டி கொடுத்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வறண்ட பகுதி, அந்த வறண்ட பகுதியில் நீர்மட்டம் உயர வேண்டும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் வழங்க வேண்டும், மக்களுக்கு
நிலையான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே 100 ஏரி திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். எனக்கு ஆட்சி பொறுப்பேற்று 2 வருடம் 8 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த திட்டத்தை கிடப்பிலை போட்டு விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக இன்றைக்கு இந்த 100 ஏரி திட்டத்தை கிடப்பிலை போட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி கடலிலே போய் கலக்குது. அந்த கடலிலே கலக்கின்ற நீரை நீரேற்றின் மூலமாக 100 ஏரி நிரப்புகின்ற அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதுவரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றல. ஆமா, வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. பல முறை அரசுடைய கவனத்தில் கொண்டு சென்றாலும் அவள் கண்டுகொள்ளவில்லை. செவடங்காதுல சங்குதன மாதிரி தான் இந்த ஆட்சியில் இருக்குது. அதே போல இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி, விவசாய கூலி தொழிலாளியுடைய மாணவி, விவசாயியுடைய மாணவ மாணவி, அவர்களெல்லாம் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக அவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று எண்ணி அம்மாவுடைய அரசு யாரும் கோரிக்கை வைக்கல, எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல. மக்களுடைய உணர்வை புரிந்து அவருடைய நிலைமையை அறிந்து அம்மாவுடைய அரசு தமிழகம் முழுவதும் 41% அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுடைய நிலையை அறிந்து 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திலே 2160 பேர் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்து மருத்துவர், பல் மருத்துவர் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து மருத்துவ கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தாலும் அவருடைய ஏழ்மையின் காரணமாக அவர்கள் மருத்துவ கல்வியில் சேர முடியாத நிலை. அதை அறிந்த அம்மாவுடைய அரசு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தையும் அனைத்தும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவித்து அதையும் நடைமுறைப்படுத்தி வறட்சி வந்த விவசாயிகளுக்கு நம்ம இன்னைக்கு விவசாய தொழிலாளிகள் பசுமை வீடு, ஆடு, கோழி, பசுமாடு எல்லாம் வழங்குச்சு அதிமுக அரசாங்கம். அதற்கு மேலாக கிராமத்திலே படிக்கின்ற நம்முடைய ஏழை எளிய குழந்தைகள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும், விஞ்ஞான கல்வி நம்முடைய மாணவனுக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை விதை புரட்சி தலைவி அம்மா சிந்தனையிலே உதித்த மடிக்கணினி திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து 52 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அந்த திட்டத்தையும் கைவிட்டதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை. இன்றைக்கு ஒரு ஆட்சியில் இருக்கின்றவர்கள் கடந்த கால ஆட்சியிலே போடப்பட்ட திட்டங்கள் முடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்தெந்த வகையிலே மக்களுக்கு நன்மை கிடைக்கின்றதோ அதையெல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தினால் அது ஒரு நல்ல அரசாங்கம். ஆனால் அரசியல் கால் புரட்சியின் காரணமாக மக்களிடத்திலே மிக சிறப்பான வரவேற்பு இருந்த காரணத்தினாலே அதை பொறுத்துக் கொள்ள முடியாத விடியா திமுக அரசு இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் முடக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் விடிவு பிறக்கின்ற காலம் வந்துவிட்டது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல தீர்ப்பை நீங்க வழங்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு நல்ல பாடத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக நீங்கள் புகட்ட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் வெற்றி பெற நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவு நல்க வேண்டும் என்று சொல்லி மிகச் சிறப்பாக உரிய காலத்திலே கொடியேற்று விழா நிகழ்ச்சியை ஏற்படுத்திய ஒன்றிய செயலாளருக்கும் அவரோடு இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.